சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் வாழ்க்கையை இந்த ஒரு பதிவின் மூலமாக மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவின் வாக்கினை நீ கேட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நீங்கிவிடும். நீ செய்த பாவங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று 2 பெண்கள் இந்த இடத்திற்கு சென்று செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னவெல்லாம் செய்கின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, அம்மா ஒரு விஷயத்தை உன் முன்னால் அவசரமாக கொண்டு சேர்க்கும் பொழுது அதற்கான காரணத்தை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுவார்கள். மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் அதாள பாதாளத்திற்கே தள்ளிவிட்டு விடுவார்கள். மீண்டும் நீ வெளியில் வர முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எந்நாளுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல குழந்தையே, எதிர்பாராத விஷயங்கள் அனைத்துமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும். உன்னோடு இந்த அம்மா இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் எந்த விஷயமும் தெரியாமலேயே நீ இருந்து விடக்கூடாது அல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியாமல் போய்விடக்கூடாது அல்லவா? வேண்டும் என்றே உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை உனக்கு கொடுக்க நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்களினுடைய முனைப்பு அதிகமாக இருக்கின்றது. எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வரவேண்டும் என்றாலும், எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தை உனக்கு அதிகமாக இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, பலவிதமான இன்னல்களை தாண்டி பலவிதமான சோதனைகளை தாண்டி என்றென்றுமே என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு எப்படியாவது இந்த அம்மாவின் துணை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் இவர்கள் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் நடத்திவிட அனுமதி கொடுத்து விடுவதே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களை இவர்கள் பார்த்து சந்தோஷப்படுகின்றார்கள். என் பிள்ளையே, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு மேலும் மேலும் மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எந்த இடத்திலாவது அவர்களின் வார்த்தைகளினால் உன்னை வலுவிழக்க செய்ய வேண்டும் என்றும் உன்னை பலகீனமாக்க வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். இந்த 2 பேரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கவும் சென்ற இடம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் சென்றிருக்கின்ற இடம் எதுவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கான அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும். இதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள், இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் என்னவென்று இந்த அம்மா நான் சொல்லித்தான் உனக்கு புரிய வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை, யார் மனதிலும் சரியான விஷயங்கள் ஓடவில்லை. வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்துவிட வேண்டும் என்றே உனக்கு வேதனைகளை கொடுத்து இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள்.
இந்த இரண்டு பெண்களும் யாரென்று நீ கட்டாயமாக இந்த நேரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயமாக இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ அறிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாரும் யார் வாழ்க்கையையும் கெடுத்துவிட முடியாது. அப்படி யார் வாழ்க்கையையும் கெடுத்துவிட நினைக்கவும் முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதை சற்றென்று பாதித்துவிடும். அது என்ன தெரியுமா? நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் பொழுது சற்றென்று ஒன்றுமில்லாததாக இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள். சற்றென்று ஒன்றுமில்லாத விஷயமாக இந்த வாழ்க்கையை நடத்தி விடுவார்கள். இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து விடுவார்கள். இதனால் உன் மனது எப்படி பாதிக்கும், இதனால் உன் மனது எத்தனை சோதனைக்கு ஆளாகும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே இருப்பதில்லை. அதை பற்றிய எந்த ஒரு சிந்தனைகளும் அவர்களுக்கு இல்லை. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதை பற்றி பெரிதாக யோசிப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை என்பதுதான் உண்மை. என் தங்க குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியோடு மனமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னோடு இந்த அம்மா இருக்கும் பொழுது இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடந்தேறாது. ஆனாலும் என் பிள்ளையே, ஒரு சில விஷயங்களை நீ தெளிவில் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? இந்த இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள், யாரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருப்பது சரியே அல்ல. இவர்களின் எண்ணங்களினால் உன்னை அழிக்க நினைப்பதும் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற நபர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பதும் ஒரு பொழுதும் ஏற்புடையதாக இல்லை. அதனால் சரியான தருணத்தில் இந்த அம்மா உனக்கு இந்த விஷயத்தை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு நடக்க இருக்கின்ற அத்தனையையும் நீ சரி செய்து விடுவாய். இந்த அம்மாவின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த அம்மா நான் நினைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களிலிருந்து விடுதலையை கொடுத்துவிடும். எப்பொழுதும் போல இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதனை நீ நம்ப வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா சொல்கின்றவள் யார் என்பதனை நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற நேரமும் நெருங்கிவிட்டது. நான் சொல்கின்ற இந்த இரண்டு பெண்களும் அக்காக்களும் தங்கைகளும் ஆவார். உடன் பிறந்த சகோதரிகள். இவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது வைத்திருக்கின்ற வஞ்சகம் யாராலும் வெளியில் சொல்ல முடியாத வஞ்சம். இப்படியும் கூட இருக்க முடியுமா என்று, இவ்வளவு வஞ்சகமாக இருக்க முடியுமா என்று, இவ்வளவு வன்மமாக ஒருவர் இன்னொருவர் மீது இருக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு உதாரணமாக இவர்களைத்தான் சொல்ல வேண்டும். இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் ஏராளம். இவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் அத்தனையும் அதிகம். எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டும் எல்லா உதவிகளையும் அளவுக்கு அதிகமாக இவர்கள் பெற்றிருப்பதையும் வெளியில் சொல்லாமலும் தான் இவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கின்றது. எல்லா விஷயங்களையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு உனக்கே இப்பொழுது நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று செய்வினைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தெரியுமா? நாம் இவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க வேண்டும். நாம் இவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்க இவர்கள் முன்னேறி கொண்டல்லவா இருக்கின்றார்கள் என்பதனை அவர்கள் நிச்சயமாக இந்நேரம் புரிந்து கொண்டிருப்பார்கள். இவர்களின் முன்னேற்றம் நம்முடைய செயல்களால் தான் நடக்கின்றது. எந்த இடத்தில் இவர்களை தூற்றினோமோ அந்த இடத்தில் இவர்கள் வாழ்ந்து காட்டுகின்றார்கள். எந்த இடத்தில் இவர்களுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அந்த இடத்தில்தான் இவர்களின் அத்தனை நன்மைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உன்மேல் பொறாமை கொண்டிருக்கின்றார்கள். காரணம், உன்னோடு நான் இருந்து கொண்டிருக்கும் ஒரே காரணத்திற்காக மட்டும்தான். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றுமே உனக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் செல்ல குழந்தையே, இன்று உன் அம்மா சொல்கின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும். எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது. என் செல்லமே, இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகே நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாகவே நீ தனிமையில் தத்தளித்து வருகின்றாய் அல்லவா? அதற்கு காரணம் என்னவென்றால், நீ நேசித்த உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை. உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதே போல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன சூழ்நிலையில் இருக்கின்றேன், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே, இதுவரையில் நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலுமே அதையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன், மீண்டும் என்னோடு வந்துவிடுங்கள், இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடத்தில் மன்றாடி நீ கேட்டாய் அல்லவா? அப்பொழுதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு, இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் துணையாக வெறுக்கின்றேன், என்னை நீ பார்க்க வேண்டாம், நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்று அவமானப்படுத்தி, அதுவும் வேறு ஒரு நபரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள். ஆனால் தான் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும் அல்லவா? அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் எல்லாம் கேட்டுக்கொண்டு பல நாட்கள் இரவுகள் எல்லாம் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டே இருந்தாய் அல்லவா? இந்த அம்மா உனக்கு நான் அன்றே சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பி கொடுக்கின்றேன், நீ தைரியமாக இரு என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன் அல்லவா? என் தங்க பிள்ளையே, யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் உன் மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் தக்க நேரத்தில் நான் ஒரு தண்டனையை கொடுத்து விடுகின்றேன். அப்படி உனக்கு கொடுத்து அவர்களுக்கு சேர வேண்டியதை உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் என்று ஏற்கனவே உன்னிடத்தில் நான் வாக்களித்திருந்தேன். ஆனால் நீ மீண்டும் இந்த அம்மாவின் வாக்கினை நான் எப்படியாவது காப்பாற்றுவேன் என்று உனக்கு நம்பிக்கை வர வேண்டாமா? ஏனென்றால் பல நாட்களாக என் குழந்தை தன்னுடைய உறவு திரும்பி வருமா வராதா, என்னை தேடி வருவார்களா, திருந்திவிட மாட்டார்களா என்றெல்லாம் நீ நாள்தோறும் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைத்து கொண்டுதான் இருந்தாய், விரதங்களையும் நீ செய்து கொண்டுதான் இருந்தாய். என் தங்க குழந்தையே, உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம், அம்மா, என் உறவை எப்படியாவது என்னிடத்தில் திருப்பி கொடுத்து விடுங்கள், என் வாழ்க்கையை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை, அவர்களை பற்றி யோசிக்காத நாட்களும் இல்லை. அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் வேதனையில் அழுது கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயம் என்னவென்றால், என் தங்க குழந்தையே, நீ பொறுமையாக இரு, உனக்கு அனைத்து விஷயத்தையும் இந்த அம்மா நான் நடத்தி
கொடுக்கின்றேன். இந்த அம்மா ஒவ்வொரு தருணத்திலும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது. அதுவெல்லாம் திருந்தி உன்னை புரிந்து கொண்டு உன்னிடத்தில் திரும்பி வரவேண்டும் என்றால் அதற்கான காலதாமதம் ஏற்படும் அல்லவா? என் செல்ல குழந்தையே, தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன் துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, அந்த அளவிற்கு அவர்களினுடைய மாற்றங்களை நீ காணத்தான் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய பொறுப்பு. அதே போல உனக்கு துரோகங்களை செய்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையும் இந்த அம்மா நான் கொடுக்கத்தான் போகின்றேன். அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை நயவஞ்சகம் செய்து உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து ஏமாற்றினார்களோ, துரோகங்களை செய்தார்களோ, உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களினுடைய வாழ்க்கையிலும் நடக்கப் போகின்றது. உனக்கு துணிந்து துரோகத்தை செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை அனுபவிக்கப் போகின்றார். அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எவ்வளவு வலியை அனுபவித்திருப்பாய், எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பாய் என்றெல்லாம் அவர்களும் உணர்வார்கள் அல்லவா? அந்த சூழ்நிலையில்தான் அவர்களுக்கு நிச்சயமாக புரியும், நம் உறவிடம் நாம் எப்படி துரோகம் செய்தேன், இப்பொழுது நாம் யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அந்த நபரை நம்முடைய இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டார்களே, நாம் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த தண்டனையை நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் படத்தான் போகின்றது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் வந்துவிட்டது. இப்போதுதான் உன்னுடைய அருமை என்ன, உன்னுடைய அன்பு என்னவென்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, நீ மனதில் எத்தனை வலிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வலிகளை அவர்கள் இன்று உன் உறவானது அங்கே அனுபவிக்கப் போகின்றார்கள். எப்பேற்பட்ட ஒரு உண்மையான இதயத்தை உடைத்து தூக்கி எறிந்து விட்டோமோ என்று நினைத்து அந்த உறவானது அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களினுடைய கனவில் நான் சென்று பேசினேன். அது என்ன தெரியுமா? என் அன்பு குழந்தைக்கு நீ வேண்டும் என்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய். இதை என் குழந்தை மன்னித்தாலும் நான் மன்னிக்கப் போவதாக இல்லை. நீ செய்த பாவங்களுக்காகத்தான் இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கான பாவ விமோசனம் வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ உன் துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களினுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு அவர்களுக்காகவே நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த தாயானவள் உன்னை நான் அவர்களோடு சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன். நீ அவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தினையும் மட்டுமே அவர்களினிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நீ செய்வாயானால் என் அன்பு குழந்தைக்கு உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு நீ அழுது கொண்டிருப்பதை விட உன்னுடைய உறவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும். மீண்டும் ஒரு தவறினை நீ செய்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணை நன்றாக இருக்கும். ஆனால் உனக்கு ஒரு பொழுதும் மன நிம்மதி இருக்க